ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மாங்காய் பச்சடி. இன்றைக்கி இந்த மாங்காய் பச்சடியை ரொம்ப சிம்பிளாக, அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக, யார் வேணாலும் செய்கிற மாதிரியான ஒரு சுலபமான முறையில் செய்ய போகிறோம். ஒரு பெரிய மாங்காயை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாங்காயை ஒரு பேனில் சேர்த்துக்கங்க. கூடவே மாங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. மாங்காயோட தோலை சீவிட்டதுனால இந்த மாங்காய் நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே மாங்காய் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். தேவைப்பட்ட மாங்காயை லேசாக மசிச்சு விட்டுக்கங்க. அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் உங்கள் மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. சில மாங்காய் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா வெல்லம் அதிகம் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேர்த்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த வெல்லம் மாங்காயோடு சேர்ந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இந்தளவுக்கு நல்லா சேர்ந்து கொதித்து வந்த உடனே நாம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைய அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கங்க. இந்த தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. தேங்காய் வெல்லம் எல்லாமே சேர்ந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். இந்தளவுக்கு எல்லாமே சேர்ந்து வந்த உடனே நாம் இதை தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு தாளிச்சிக்கங்க. காஞ்ச மிளகாய் நல்லா நிறம் மாறி வரணும். இந்த தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ஆறி வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான மாங்காய் பச்சடி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.